अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहि खैरुल अनाम व अला आलिहिल इलाम व अस्हाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन। सदक़ल्लाहु मौलानल अज़ीम। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तज़िल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ सादिकुल अमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் இந்த பூமியிலே அமையப்பெற்றிருக்கிற பள்ளிவாசல்கள் என்பது இறை இல்லங்கள் என்று அறியப்படுகிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா. இந்த பூமியில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இடங்கள் இந்த பூமியிலே அமையப்பெற்றிருக்கிற பள்ளிவாசல்கள் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக, பிரியமானதாக எதனால் அமையப்பெற்றிருக்கிறதென்றால் அவைகள் இறை இல்லங்கள் என்று இஸ்லாமிய பார்வையில் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவனை நினைவு கூறுவதற்காக, ஷரியத்தை பேணுவதற்காக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. அந்த இறை இல்லங்கள் என்று வருகிற போது அந்த இறை இல்லங்களை நிர்மாணிப்பதற்கு இஸ்லாம் சில அடிப்படை தகுதிகளை இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட வேண்டும், ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு இன்னென்ன தகுதிகள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். திருக்குர்ஆனுடைய பார்வையிலே இந்த விஷயத்தை நாம் அணுகுகின்ற போது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகள் முதலில் என்ன சொல்லுகிறதென்றால், எந்த இடத்தில் இந்த பூமியில் பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்பட்டாலும் அதனுடைய நோக்கம் என்பது உள தூய்மையுடனும் இறை அச்சத்துடனும் கூடியதாக இருக்க வேண்டும். இது முதலாவது அடிப்படை என்று இஸ்லாம் சொல்லுகிறார். இந்த நிபந்தனைக்கு மாற்றமாக ஒரு பள்ளிவாசல் என்ற பெயரில் ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டாலும் அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பள்ளிவாசல் கிடையாது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தெரியுமா? இறை அச்சத்திற்கு மாற்றமாக, இஹ்லாஸான அந்த எண்ணத்திற்கு மாற்றமாக வேறு சில காரணங்களை முன்வைத்து ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுகிறது என்றால் அவைகள் அல்லாஹ்வுடைய பார்வையில் இறை இல்லங்களாக இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் இறை இல்லங்களாக இருப்பதில்லை என்பதை கடந்து அந்த இறை இல்லங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறார். ரொம்ப தெளிவான ஒரு வரலாறு திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிற போது முதலாக மதீனா வாழ்க்கையிலே அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் குபா என்ற பகுதியிலே அமையப்பெற்றிருக்கிற மஸ்ஜிதுல் குபா. எல்லோருக்கும் தெரியும். உம்ரா சென்றவர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக அந்த பள்ளிக்கு சென்றிருப்பார்கள். இப்போது இருக்கிற மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒரு 4 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைதூரத்திலே இருக்கின்ற மதீனாவினுடைய புறநகர் பகுதியாக இருக்கிற அந்த குபா என்ற பகுதியில் தான்
நபி அவர்கள் முதலாக பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கட்டிய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசல் தான். அந்த இடம் என்பது அந்த குபா என்ற பகுதியை கடந்துதான் மதீனாவிற்கு வர வேண்டும். குபா என்ற பகுதியிலே ஏற்கனவே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெருமானாருடைய வருகையை பயன்படுத்திக் கொண்டு இங்கே ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க நபி அவர்கள் நேரடியாக முன்னின்று அந்த இடத்தில் மஸ்ஜிதுல் குபா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அதற்கு பிறகுதான் மதீனாவினுடைய அந்த நகருக்குள் வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுன் நபவி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 பள்ளிவாசல்களுமே இப்பொழுது இருக்கிறது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், இந்த மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டிருந்த அந்த இடத்திலே ஒரு 8 அல்லது 9 ஆண்டுகள் கழித்து அந்த குபா என்ற பகுதியிலே உள்ள சில நயவஞ்சகர்கள், முஸ்லீம்கள் என தங்களை வெளிப்படையிலே காட்டிக்கொண்டு இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு வந்த சமூக விரோதிகளாக அன்றைய காலத்திலே பார்க்கப்பட்ட நயவஞ்சகர்கள் எனும் முனாஃபிக்கீன்கள் சில பேர் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மஸ்ஜிதுல் குபாவில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி அவர்கள் ஒரு தனி பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். மஸ்ஜிதுல் குபாவில் இருந்து கொஞ்ச தூரத்தில் தான் ஒரு தனி பள்ளிவாசலை கட்டி அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நேர பெருமானாரிடத்திலே வந்து நல்லவர்களை போன்று சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே குபாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி நாங்கள் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்திருக்கிறோம். எதற்காக நிர்மாணித்திருக்கிறோம்? நல்ல எண்ணத்தில் நிர்மாணித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். பிற்காலத்தில் பின்னால் இது இறை வசனங்களாகவே அருளப்படுகிறது. சூரத்து தௌபாவிலே எடுத்து பாருங்கள், இந்த வரலாறு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே வந்து சொல்லுகிறார்கள், நல்ல நோக்கத்தில் எங்களுடைய பகுதியிலே ஒரு பள்ளிவாசலை நாங்கள் நிர்மாணித்திருக்கிறோம். மஸ்ஜிதுல் குபாவிற்கு சில நேரங்களில் அந்த பகுதியிலே இருந்து வயதானவர்களும் முடியாதவர்களும் தொழுகையிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு வசதியாக இருக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்திருக்கிறோம். இப்பொழுது கட்டுகிறார்கள் அல்லவா, ஒவ்வொரு இடத்திலேயுமே பள்ளிவாசல்கள் கட்டுவது மார்க்கத்திலே அது ஒன்றும் தடுக்கப்பட்டதல்ல, நல்ல காரியம்தான். ஆனால் ஒரு இடத்திலே ஒரு பிரதான பள்ளி இருக்கின்ற போது மக்களெல்லாம் அந்த பள்ளியை நோக்கி வந்து ஒரு பெரிய ஜமாத்தாக நிறைவேற்றுகிற, தொழுகையை நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அதை சிதைத்து தெருக்கு தெரு பள்ளிவாசல், வீட்டுக்கு வீடு பள்ளிவாசல், சந்திக்கு சந்தி பள்ளிவாசல் என்று பள்ளிவாசலுடைய கண்ணியங்களே சிதைக்கப்படுகிற அளவிற்கு இன்று கூட ஆங்காங்கே பள்ளிவாசல்களை பார்க்கிறோம் அல்லவா. அதை பார்த்தாலே பள்ளிவாசல் என்ற அந்த மகத்துவம் போய்விடுகிறது. அந்த மாதிரியான லட்சணத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவாக்கங்களை எல்லாம் இன்று நம்முடைய பகுதிகளிலே பார்க்கிறோம் அல்லவா. இதே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு, அதுக்காண்டி அதை மாதிரி தான் இந்த பள்ளிகள் என்று நான் சொல்லவில்லை. முக்கியமாக ஜமாத்து தொழுகைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் ஜமாத்து தொழுகை என்பது ஒரு பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அதை சிதைத்து 2 பேர் இருக்கிற இடத்துல, 3 பேர் இருக்கிற இடத்துல எங்கனாலும் ஒரு தனியாக பள்ளியை உருவாக்கி கொண்டு நாங்களும் ஜமாத்து நடத்துகிறோம் என்று நடத்துவது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவ்வளவு உகந்ததல்ல என்பதை விளங்கிக் கொள்வதற்காக நாம் சொல்லுகிறோம். இந்த நயவஞ்சகர்கள் வந்து பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், எங்க பகுதியில இப்படி ஒரு பள்ளியை நாங்க நிர்மாணிச்சிருக்கிறோம், அது நல்ல எண்ணத்துல தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். அதனால நீங்க வந்து என்ன செய்யணும்னா முதல் நாள் தொழுகையை நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும். பெருமானாரை அழைக்கிறார்கள், நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும். நாங்கள் அதை பின்தொடர்ந்து நாங்கள் ஜமாத்தாக ஒவ்வொரு வக்தும் அந்த தொழுகைகளை நடத்தி கொள்வோம் என்று நபியிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். இது எப்பொழுது நடக்கிறது என்றால் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. பெருமானார் மஸ்ஜிதுல் குபாவை கட்டியது ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு. இப்பொழுது இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது ஒரு 8 ஆண்டுகள் கழித்து ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. அதுவும் பெருமானார் தபூக்கு போருக்காக சஹாபாக்களை ஒன்று திரட்டி கொண்டு கிளம்பி கொண்டிருக்கிற சமயத்திலே வந்து இந்த நயவஞ்சகர்கள் நல்லவர்களை போன்று நாடகமாடி பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் வர வேண்டும். நபி அவர்களுக்கு அவர்களை பார்த்தவுடன் தவறான எண்ணம் வரவில்லை.
எல்லோரையும் திறந்த மனதோடு பார்க்கிற பெருமானார் அல்லவா, அவர்களை சந்தேகப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் உண்மையான நல்ல நோக்கத்தில் தான் இதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை விளங்கியவர்களா என்று எண்ணியவர்களாக அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், நான் போருக்கு கிளம்பிவிட்டேன், இப்பொழுது எனக்கு வருவதற்கு நேரம் இல்லை, நான் மிக நெருக்கடியான ஒரு கட்டத்திலே இந்த படையை வழிநடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன், அதனால் போர் முடித்து திரும்ப வந்ததற்கு பிறகு நான் ஒரு நாள் அங்கு வந்து தொழுகை நடத்துகிறேன், இப்பொழுது நீங்கள் சென்று வாருங்கள் என்று அந்த நயவஞ்சகர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இப்பொழுது மதீனாவில் இருந்து தபூக்கை நோக்கி அந்த படை செல்லுகிறது. தபூக் யுத்தத்திலே பல்வேறு விதமான சிரமங்களுக்கு பின்னால் முஸ்லிம் படை மீண்டும் வெற்றி பெற்றவர்களாக மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற போது நபி அவர்களுடைய எண்ணம் என்ன? அந்த பள்ளிவாசலுக்கு நாம் செல்ல வேண்டும், அங்கு போய் தொழுகையை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அந்த பயணத்தில் அவர்கள் இருக்கிற போது மதீனாவிற்கு வருவதற்கு இன்னும் ஒரு நாள் தொலைதூரம் இருக்கிற அந்த சூழலில் பயணத்தினுடைய இடையிலேயே அல்லாஹ்விடமிருந்து வஹி அருளப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கிற சூரத்து தௌபாவினுடைய பல வசனங்கள் அந்த பயணத்தினுடைய இடையிலே அருளப்படுகிறது. பெருமானாருக்கு சொல்லப்படுகிறது, அந்த பள்ளிவாசல் என்ன நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய பார்வையில் அது இறை இல்லமா என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லி, இதனால் இது ஒரு புனிதத்துவம் வாய்ந்த இறை இல்லம் அல்ல, அதனால் அந்த பகுதிக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அங்கு தொழுகை நடத்தாதீர்கள், அந்த பள்ளி இஸ்லாமிய பார்வையில் பள்ளியே அல்ல என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே உள்ள பல வசனங்களை இறக்குகிறார். 107, 108, 109 போன்ற வசனங்களை எடுத்து பாருங்கள். இந்த வரலாறு அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு அல்லாஹ் என்ன காரணம் சொல்லுகிறான் தெரியுமா? நபியே, உங்களிடத்திலே வந்து நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று அவர்கள் நாடகமாடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்தை வெளிப்படையாக ஆக்கி காட்டிவிட்டார். நல்லவர்களை போன்று நாடகமாடுகிறார்கள், ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல, நயவஞ்சகர்கள். இந்த உலகத்தில் எத்தனை நயவஞ்சகர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பார்க்கத்தானே செய்கிறோம். முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்களை போன்று வேடமிட்டிருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர்களுடைய நயவஞ்சகத்தனம் இக்கட்டான நிலையை இந்த சமுதாயம் சந்திக்கின்ற போது வெளிப்படுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? எந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஒட்டுமொத்த சமுதாயமும் பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் எல்லாம் நமக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் எல்லாம் கள்ள மௌனம் சாதிப்பதை பல்வேறு கட்டங்களிலே நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, கள்ள மௌனம் கடைபிடிப்பதை பல கட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஒரு சோதனையாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா காட்டிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ரப்புல் ஆலமீன் ஆகிய என்னை நம்புங்கள், என் பக்கம் மீளுங்கள் என்பதற்கான அந்த எச்சரிக்கையாக இது போன்ற சம்பவங்களை அல்லாஹ் தஆலா அவ்வப்போது வெளிப்படுத்தி நயவஞ்சகர்கள் யார் என்பதை இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி ஒவ்வொரு கட்டத்திலையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் நயவஞ்சகர்களாக நல்லவர்களாக நாடகமாடிய அந்த நயவஞ்சகர்களை அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவினுடைய வசனங்களின் மூலமாக காட்டிக் கொடுத்து விட்டார். என்ன சொன்னான்? நல்லவர்கள் போன்று நாடகமாடுகிறார்கள், ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நிர்மாணித்திருக்கிற அந்த பள்ளிவாசல் எதற்காக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், லிராரன், அது முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிப்பதற்காகவும், மேலும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் வதஃப்ரீகன், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காகவும், ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த குபா நகர மக்களை பிளவுபடுத்தி பிரிக்க வேண்டும் என்பதற்காகவும், இறை நிராகரிப்பினுடைய வெளிப்படையாகவும், அதே போன்ற அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படக்கூடிய சமூக விரோதிகளுக்கு புகலிடமாக இருப்பதற்காகவும் அதை அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். அது இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. நோக்கம் என்ன? முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்க வேண்டும்,
வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இறை நிராகரிப்பை விதைக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய கொள்கைக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கு புகலிடமாக அது இருக்க வேண்டும் என்ற அந்த 4 அடிப்படை விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இவைகள் அடிப்படையில் தான் அந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் லா தக்கும் ஃபீஹி அபதா அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசலில் நபியே ஒருபோதும் நீங்கள் தொழுது விடாதீர்கள், அது பள்ளிவாசல் என்று நினைத்து போய் நீங்கள் தொழ போய் விடாதீர்கள், லா தக்கும் ஃபீஹி அபதா அதிலே போய் எப்பொழுதும் நீங்கள் தொழுது விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகும ஃபீஹி. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிறான், எந்த பள்ளி நீங்கள் தொழுவதற்கு அதிக தகுதி உடைய பள்ளி தெரியுமா? அது நிர்மாணிக்கப்படுகிற ஆரம்ப நாளிலேயே இறையற்றத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டதல்லவா? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாளிலேயே அந்த பள்ளியை தொடங்குகின்ற போது இறை அச்சத்திற்காக அடித்தளமிடப்பட்டதல்லவா? அந்த பள்ளிதான் அஹக்கு அன் தகும ஃபீஹி, நீங்கள் நின்று வணங்குவதற்கு தகுதியான பூமியாக இருக்கிறது, அதுதான் தகுதியான பள்ளியாக இருக்கிறது, உண்மையான இறை இல்லம் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரு பள்ளி நிர்மாணிக்கப்படுகிறது என்றால் அந்த பள்ளி நிர்மாணிக்கப்படுவதனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இறை அச்சத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக இதை செய்கிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக செய்கிறோம் என்ற அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹ் வகுத்து கொடுத்த அந்த அடிப்படை தகுதிகளின் அடிப்படையிலே அந்த பள்ளி உருவாக்கப்பட்டிருந்தால்தான் அது பள்ளிவாசல்கள், இல்லை என்றால் அது பள்ளிவாசல் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னவுடன் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, அந்த பயணத்தினுடைய இடையிலே இன்னும் மதீனாவிற்கு அவர்கள் வரவில்லை. ஒரு சில நபித்தோழர்களை தேர்வு செய்து துடிப்புமிக்க நபித்தோழர்களாக இருந்த அவர்களிடத்திலே சொன்னார்கள், அந்த பள்ளிவாசலை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் அல்லவா, இஸ்லாமிய வரலாற்றிலே அதற்கு பெயர் மஸ்ஜிதுல் நிரார் என்று அழைக்கப்படுகிறது. இடையூறு தருவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசலை உடனடியாக நீங்கள் இடித்து தரைமட்டமாக்கி அதை தீ வைத்து கொளுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட சஹாபாக்களில் சில பேர் அந்த இடத்திற்கு சென்று கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலை இடித்தார்கள், அதனுடைய மேற்கூரைகளை எல்லாம் தீ வைத்து கொளுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், பள்ளிவாசல்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுபவர்களால் கட்டப்பட்டாலும் கூட அது கட்டப்பட்ட நோக்கம் சரியில்லாததாக இருந்தால், அது கட்டப்பட்ட முறை இஸ்லாமிய வரம்புக்கு மாற்றமானதாக இருந்தால் அவைகள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த இடத்திலேயுமே பள்ளிவாசல்கள் அத்துமீறி கட்டப்படுவதை இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை, அது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிற மார்க்கமா இன்னொரு மதத்தவர்களுடைய மத வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டு அவர்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தங்களுடைய வழிபாட்டை கட்டியிருப்பார்கள் என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட பள்ளியாக இருந்தாலும் கூட நோக்கம் தவறாக இருக்கிற பட்சத்தில் அது அகற்றப்பட வேண்டும். அது பள்ளி இல்லை என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவர்களுடைய இடத்தை அபகரித்து பள்ளி கட்டுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பள்ளி என்ன, நம்முடைய சொந்த வீடா இருந்தாலும் சரி, நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் தனக்கு உரிமை இல்லாததை எடுப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். அது ஒரு 10 பைசா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரிதான், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவார்கள் அல்லவா, மன் அகத அரலன் மன் அகத ஷிப்ரன் மினல் அரலை, யார் அடுத்தவருக்கு சொந்தமான தனக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்தை ஒரு ஜான் அளவிற்கு அபகரித்துக் கொள்கிறாரோ, ஒரு ஜான், ஒரு அடி அல்ல, ஒரு முழம் அல்ல, பல ஏக்கர்கள் அல்ல, ஒரு ஜான் அளவிற்கு தனக்கு சொந்தமில்லாத ஒரு நிலத்தை முறை தவறி யார் அபகரித்துக் கொள்கிறாரோ நாளை மறுமையிலே 7 பூமி அளவிற்குள்ள நிலம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவருக்கு வேதனை செய்யப்படும் என்று சொன்னவர்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்குகளின் போதும் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
தோழர்களை, நீங்கள் வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். ஆதாரத்தின் அடிப்படையிலேயும் சாட்சியத்தின் அடிப்படையிலேயும் நான் தீர்ப்பு வழங்கி விடுகிறேன். ஆனால் என்னுடைய கவனத்திற்கு மீறி நீங்கள் பொய்யான ஆதாரங்களையும் பொய்யான சாட்சியங்களையும் ஒன்று திரட்டி என்னிடத்திலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்கள் பெற்றுச் சென்றீர்கள் என்றால், இன்னமா அக்தஉ லஹு கித்அம் மினன் நார், நான் உங்களுக்கு எடுத்து தருவது நரகத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் எடுத்து தருகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லுவார்கள். சில நேரங்களில் என்னுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு ஆதாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் நான் தீர்ப்பு சொல்லி இருப்பேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதற்கு மாற்றமாக அடுத்தவருடைய உரிமையை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நரகத்தினுடைய கங்கை நீங்கள் இப்பொழுது எடுத்து செல்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட போதனைகளை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்தில் வந்தவர்கள் பிற சமயத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அபகரித்து கட்டினார்கள் என்று சொன்னால், அது ஒருபோதும் இந்த மண்ணிலே நடக்கவில்லை, நடந்திருக்க வாய்ப்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனையோ விதமான செய்திகளை நாம் சொல்லலாம். ஹாரூன் ரஷீது பாதுஷா இஸ்லாமிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பகதாதிலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறார். அந்த பள்ளிவாசல் ஏற்கனவே இருக்கிற பள்ளிவாசல், அதை இடித்து அவர்கள் விஸ்தீரப்படுத்துகிறார்கள். அப்படி அதை விசாலப்படுத்துகிற போது பக்கத்திலே உள்ள சில நிலங்கள் அதன் உரிமையாளர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. அப்படி வாங்கப்படுகிற போது ஒரு யூத பெண்மணியினுடைய இடமும் பக்கத்திலே இருக்கிறது. அந்த பெண்மணி இடத்திலே கேட்கிறார்கள், அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். திரும்ப விலை அதிகமாக சொன்னதற்கு பிறகு அந்த அம்மையார் கொடுக்க முன் வந்து விடுகிறார்கள். அவர்களுடைய இடத்தையும் சேர்த்து விலைக்கு வாங்கி அந்த பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இது ஹலீஃபா ஹாரூன் ரஷீது பாதுஷாவுடைய காலத்திலே பகதாதிலே நடைபெறுகிறார். அப்பொழுது அங்கே கவர்னராக இருந்தவருடைய நடவடிக்கையின் அடிப்படையில் இது நடக்கிறார். அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து பகதாதிலே மன்னரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஒரு சமயத்தில் அந்த யூத பெண்மணி என்ன சொல்லிவிடுகிறார் என்றால், என்னுடைய இடத்தை பள்ளிவாசலுடைய விரிவாக்கத்திற்காக வாங்கினார்கள், நான் மனமில்லாமல் நிர்பந்த அடிப்படையில் கொடுத்து விட்டேன், இப்படி நிர்பந்தமாக என்னிடமிருந்து வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுகிறது. விசாரித்ததின் முடிவிலே ஹாரூன் ரஷீது பாதுஷா என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்றால், அந்த பெண்மணியினுடைய வீடு இடம் எந்த இடத்தில் இருந்ததோ அதை அப்படியே பள்ளிவாசலில் இருந்து ஒதுக்கி அந்த பெண்மணிக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த தொகையையும் திரும்ப பெறக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்பது வரலாறு. இப்படி பள்ளிவாசலுடைய கட்டுமானங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அடுத்தவர்களுடைய ஆட்சேபனைக்குரிய இடங்களாக அது இருக்குமேயானால் அதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அது நமக்கு தேவையில்லை என்று அதை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடந்த கால வரலாற்றில் இருந்து நாம் பெறக்கூடிய தகவல்களாக இருக்கிற. ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவிலே இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல்வேறு பள்ளிவாசல்கள் இது ஒரு காலகட்டத்திலே மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே அது பிற வழிபாட்டு தலங்களாக இருந்து அது இடிக்கப்பட்டு திரும்ப அது பள்ளிவாசலாக கட்டப்பட்டது என்று பல பள்ளிவாசல்களின் மீது அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுக்களை மதவாத சக்திகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றமும் அதிகாரமும் அவர்களுக்கு தலையாட்டி கொண்டிருப்பதினால் அவர்கள் என்ன சொன்னாலும் அது செயல்முறைப்படுத்துகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஊப்பியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியிலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், பாபர் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது கட்டப்பட்ட அந்த ஷாஹி மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய சம்பல் என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திடீரென ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் அல்ல, அங்குள்ள கீழ் நீதிமன்றத்திலே போய்
மனு கொடுக்கிறார். என்ன மனு கொடுக்கிறார்? இந்த பள்ளிவாசல் இன்னொரு வழிபாட்டு தலமாக இருந்து அது மாற்றப்பட்டிருக்கிறது, அதனால் அதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த மாதம் 19ஆம் தேதி கோர்ட்டிலே போய் மனு கொடுக்கப்படுகிறது. இவர் யார் என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய பிரபல நீதிபதியாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஊப்பியிலே ஒரு பள்ளியினுடைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, ஞானவாபி என்று அழைக்கப்படக்கூடிய காசியிலே உள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறது அல்லவா, அந்த வழக்கில் யார் மனுதாரராக இருந்தாரோ அவரே தான் இந்த பள்ளிக்கு எதிராக மனு கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பள்ளியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே மனு கொடுக்கப்பட்டவுடன் நம்ம நாட்டினுடைய நீதிமன்றம் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது தெரியுமா? 19ஆம் தேதி தான் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய மாலையே நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த பள்ளியை ஆய்வு செய்ய வேண்டும், அதை சர்வே செய்ய வேண்டும், அதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று அன்று மாலையே அறிவிப்பு வெளியாகி அன்றே அந்த குழுவும் நியமிக்கப்படுகிறது. எவ்வளவு வேகமாக நம்முடைய நாட்டினுடைய நீதித்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலே, சர்வே பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையிலே ரெண்டு தரப்பையும் கேட்டுவிட்டு ரெண்டு தரப்பினுடைய நியாயங்களை கேட்டு அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில நீதிபதி உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கிறார். உடனே அன்று மாலையே அந்த குழு அமைக்கப்பட்டு உடனடியாக அந்த பள்ளிக்கு சென்று சர்வே செய்யப்படுகிறது. அளக்கிறார்கள். ஆவணங்களின் அடிப்படையிலே அந்த பள்ளியை பல கோணங்களில் அளந்து பார்க்கிறார்கள். ஒரு நகராட்சியில் ஒரு சாதாரண இடத்தை அளப்பதற்கு நில அளவை பிரிவுல போய் நாம மனு கொடுத்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கு மனு கொடுத்தோம்னா கூட சர்வேர் வந்து அளப்பதற்கு 6 மாசமும் ஆகலாம், 1 வருஷமும் ஆகலாம். அதுவும் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய தொகை போக அவர்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து நாயா அலைஞ்சி பல தடவை போய் பார்த்து அதுக்கு பிறகு அவன் வந்து அளக்கிறதுக்குள்ள 6 மாசத்துக்கு மேலேயாவது ஆயிரும். ஆனா இந்தியாவினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிற வழக்குல நீதிமன்றம் எவ்வளவு வேகமா செயல்படுதுன்னு பாருங்க. காலையில வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, மாலையில் அந்த குழு அமைக்கப்பட்டு மாலையிலேயே ஆய்வுக்கும் வந்து விடுகிறார்கள். இது 19ஆம் தேதி நடக்கிறது. அதற்கு பிறகு அந்த அளவையில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் 2வது முறையாக கடந்த 24ஆம் தேதி அந்த பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள். காவல்துறையினருடைய பாதுகாப்போடு செல்லுகிறார்கள். எத்தனை மணிக்கு செல்றாங்க தெரியுமா? அதிகாலை 7:30 மணிக்கே சென்று விடுகிறார்கள். அவ்வளவு கடமை உணர்வோடு காவல்துறையும் நீதித்துறையும் சர்வே துறையும் செயல்படுவது இந்தியாவில் இதுதான் முதல் தடவை என்று நினைக்கிறோம். அரசு அலுவலகங்களில் எல்லாம் 10 மணிக்கு இருக்க வேண்டும் என்றால் 12 மணி ஆனாலும் கூட பல அலுவலர்கள் வராத சூழலை பார்த்திருக்கிறோம். ஆனால் அதிகாலை 7 மணிக்கே அவ்வளவு போலீஸ் பாதுகாப்போடு அந்த பள்ளிக்கு 2வது முறையாக சர்வே பண்ணுவதற்கு செல்லுகிறார்கள். அவர்களோடு இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை கொண்ட கும்பலும் அதோடு செல்லுகிறது. அங்கு இருந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க 2 தரப்புக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த சண்டையின் காரணமாக 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சொல்லுகிறார்கள், உயிர் போகிற அளவிற்குள்ள ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை. அப்படியானால் அதை யார் பயன்படுத்தியது, அந்த துப்பாக்கி சூடு நடந்ததனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இப்பொழுது கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இது ஒரு பள்ளிவாசல் அல்ல, இதர் அடுத்தடுத்து இன்னும் தொடர்கதையாக பல விஷயங்களை கையில் எடுத்துக் கொண்டு மதவாத சக்திகள் இந்த நாட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பொது சமூகத்திற்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்றால், இஸ்லாமிய அடிப்படையில் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்காக நிர்மாணிக்கப்படக்கூடியது, அது இறை அச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்படக்கூடியது. எந்த சூழலிலும் அடுத்தவருடைய இடத்தை அபகரித்து மசூதிகள் கட்டப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதை ஒருபோதும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்பதற்கு வரலாற்று ரீதியான எந்த ஆவணங்களையும் யாராலும் காட்ட முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக 1991 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது, வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் என்ற அந்த சட்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுகிற போது வழிபாட்டு தலங்கள் யார் யாருடைய பொறுப்பில் இருக்கிறதோ அவை அப்படியே தொடர வேண்டுமே தவிர அதற்கு எதிராக எந்த வழக்கு
வழக்குகள் வந்தாலும் எந்த மதத்தவர்களுக்கு எதிராக இன்னொரு மதத்தவர்களோ அல்லது ஒரே மதத்தில் உள்ள இன்னொரு பிரிவினர்களோ அதற்கு உரிமை கொண்டாடி வந்தால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று 1991 ஏற்றப்பட்ட அந்த சட்டம் தெளிவாக சொல்லி இருந்தும் கூட ஞானவாபி வசூதியிலே இப்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற சந்திரசூட் வழங்கிய ஒரு தீர்ப்பினுடைய பின்னணியில் தான் நீதிமன்றங்கள் நினைத்தால் வழிபாட்டு தலங்களை ஆய்வு செய்யலாம் என்று அவர் விடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த பள்ளிவாசலும் பிரச்சனைக்குரியதாக ஆக்கப்பட்டு இப்பொழுது இதுவும் பிரச்சனைக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படியோ அல்லாஹ் நாடியது நடக்கும். நம்முடைய நிலை எப்படி என்றால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடத்தில் கையேந்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்திக் கொண்டு அல்லாஹ்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சமுதாய தலைவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்பதை ஒன்றுபட்டு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் இஸ்லாமிய நெறிமுறைகளோடும் இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்றிய மக்களாகவும் எந்தவிதமான அநீதங்களுக்கு ஆளாக்கப்படாத மக்களாகவும் வாழுகிற நல்ல தௌஃபீக்கினை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.